வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன மூலிகைகள் வச்சு என்ன காய்ச்சுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரம் என்ன காய்ச்சுவீங்க? இன்றைக்கி ஒரு பேட்ச் ஆர்டர் கேட்டிருக்காங்க. திங்கக்கிழமை அனுப்புறதுக்காக வேண்டி இன்றைக்கி காய்ச்சி வைக்கிறோம். வாரம் நீங்கள் காய்ச்சுவீங்க, வாரம் சொல்லுவீங்களான்லாம் யோசிக்கக்கூடாது. எவ்வளோ மூலிகைகள் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்தோம். இதில் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 61 வகையான மூலிகைகள் நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிறது இதில் இன்னும் நிறைய கிடைக்காத மூலிகைகள் இருக்குது. கிடைக்க நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 61 மூலிகைகள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தான் எண்ணெய் காய்ச்சுறோம். இதில் ஒரு சிலது முடி வளர்ச்சியை தூண்டும், ஒரு சிலது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், ஒரு சிலது கிரே ஹேர் வராமல் தடுக்கும், சீக்கிரமாக இளநரைலாம் வருது இல்லையா, அதெல்லாம் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி இதில் நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஆர்கானிக்கான முறையில் நம்ம தயார் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, நிறைய இது சமையலுக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். அந்த எந்த ஒரு சல்ஃபர்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கிற எண்ணெய் தான் இது. இதுவும் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை தான் நம்ம ஆயில் காய்ச்சுறோம். நம்ம வீட்டில் தான் காய்ச்சுறோம். இது எல்லா மூலிகைகளையும் போட்டு ரொம்ப சிம்மில் வச்சு, ஒரு சிலர் கேட்குறாங்க, எனக்கு லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க, நான் காய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் இருக்கிறது தான் லிஸ்ட்டு. இதில் என்னென்ன மூலிகைகள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சறதை மட்டும் நம்ம பக்குவமாக காய்ச்சணுங்க. அதே மாதிரி இந்தளவுக்கு மூலிகைகள் போடலினாலும் நமக்கு லிஸ்ட்டு கிடைக்காது, அந்த ஒரு ரிசல்ட்டு கிடைக்காது. லிஸ்ட்டில் ரிசல்ட்டு கிடைக்காது. இது கூட இப்போ கரும்பூலம் பழங்கள் சீசன் இல்லை, பழங்கள் கிடைக்கும்போது அதையும் நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் நம்ம போடுறதுனால அது காய்ச்சுற விதத்துலையும் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிது. இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இலைகளை மட்டும்தான் எடுக்கணும், அதனோட குச்சிகளையெல்லாம் நம்ம உள்ளே போடக்கூடாது. அதையெல்லாம் தனியாக நம்ம பிரிச்சிடணும். இந்த மாதிரி மெத்தடில் ஆல்ரெடி நான் காய்ச்சறதை போன வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம காய்ச்சின ஆயில் தான் இந்த ஆயில். இது என்னோடய பர்சனல் யூஸுக்காக வச்சுருக்கேன். சேல்ஸுக்கு வரும்போது நான் தனித்தனியாக காய்ச்சி கொடுத்துட்றது. இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு ஆயில் கிடைக்கும். நல்ல மூலிகை வாசனையோடு இருக்கும். இந்த மூலிகை அந்த மூலிகையோட வாசனை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நான் ஆஃபீஸ்லாம் தேய்ச்சிட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. காலேஜ் போகிறவங்க தேய்ச்சிட்டு போக முடியாதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் நாள் நைட்டு தேய்ச்சிட்டு கூட அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னால் கூட. இதில் நிறைய நம்ம இன்னும் கருஞ்சீரகம் அதெல்லாம் நான் இதில் காட்டலை. அந்த லிஸ்ட்டில் அதெல்லாம் சேர்க்கறதுனால சளி பிடிக்காதுங்க. எல்லா மூலிகையும் சேர்க்கறதுனால சளி பிடிக்காது. கற்பூரவள்ளி, தூதுவளை எல்லாமே போடுறோம், முடக்கத்தான் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் தேய்ச்சிருந்துட்டு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டெய்லியுமே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வாரத்தில் 2 நாள் வாஷ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். சிலர் எங்கள் வீட்லேயே நான் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறேங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வடையாக தட்டியும் வச்சுருக்கோம். அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கி நீங்கள் அப்படியே ஒரு 2 பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அதை அப்படியே ஊற வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் ஆயில் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க அந்த வடை பீசஸ் மட்டும் ஒரு பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே போய் கூட ஊற வச்சு தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாலும், ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நம்ம அதுவும் பண்ணி கொடுக்கலாம். ஆர்டர் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. போட்டு பாருங்க. இது தேவைப்படுறவங்க பச்சையாக வேணும்னாலும் இப்படியே நம்ம பறித்து கூட கவரில் போட்டு அனுப்பிச்சிடலாம். ஆனால் பச்சையாக வாங்குறது நம்ம கொஞ்சம் கேரண்டியாக சொல்ல முடியாது. சில சமயத்தில் இலைகள் அழுகி போகலாம். அதனால் நம்ம காய வச்ச வடையாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பச்சையாக தான் இலை வேணுங்க அப்படிங்கிறவங்க அதுவும் கூட நம்ம பறித்து பேக் பண்ணி அனுப்பலாம். ஆனால் அது எப்படி வரும்னு தெரியல, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.